Hello students, welcome to my channel Safa Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உறவுகளும் சார்புகளும் 10th standard chapter 1 relation and functions exercise 1.1ல first sum பாருங்க. இது ஒரு important 2 mark. இது வந்து ஒரு important 2 mark. நிறைய public question papersல இருக்கு. previous question paperல இது ஒரு important 2 marks. Find a cross b, b cross a and b cross a. பின்வருவனற்றுக்கு தமிழில் பாருங்கள், பின்வருவனவற்றுக்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏன் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ, அதாவது என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ, ஏ அப்படின்னா நம்ம ஏயோட வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். பி செகண்ட் இருக்குது, ஸோ பியோட வேல்யூ இங்கே எழுதிக்கணும். ஏன்னா நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு செட் பாருங்கள், 2, 1. இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் கிடையாது, நம்ம ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ 2, 1 ஃபஸ்ட்டு பாருங்கள், 2, 1 2, -4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், -2 -2, 1 அடுத்து -2, -4. கரெக்டாக செட்டு கை வச்சுட்டு எழுதிட்டே வாங்க. -2, -4. அடுத்து இங்கே 2 செட்டு தான் இருக்குது, ஓகேவா? அடுத்து 3 3 3, 1 3, -4. ஓகேவா? இது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எழுதிக்கணும். 2, -2, 3. திருப்பி அகெயின் ஏயோட வேல்யூ எழுதிக்கணும். 2, -2, 3. ஏ கிராஸ் ஏ தானே, ஸோ ரெண்டே நம்ம எழுதிக்கலாம். 2, 2 2, -2 2, -2. அடுத்து 2, 3 2, 3. அடுத்து இது 3 முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை செக் பண்ணிக்கோங்க. 3 முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் ஒன் -2, -2 -2, -2, -3. அடுத்து தேர்டு 3, 2 3, -2 3, 3. ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏ, பிஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பி என்னது? 1, -4. ஏயோட வேல்யூ வந்துட்டு 2, 2, -2, 3. ஓகே, இப்போ நான் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். 1, 2 1, -2 1, 3. நெக்ஸ்ட்டு -4, 2 -4, 2. அடுத்து -4, -2 -4, 3. பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். ஸோ ஏ தனியாக எழுதிக்கோங்க, பி கியூ. பியோட வேல்யூ பி கியூ. ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். பி, பி பி, கியூ. அடுத்து கியூ, பி கியூ, கியூ. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் ஏ. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், ஓகே? அடுத்து ஏ, ஏ. ஏ, ஏனா ரெண்டுமே ஏ வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கணும். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏ 2 டைம் எழுதிக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் ஏ, பி, பி பி, கியூ கியூ, பி கியூ, கியூ. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கிராஸ் ஏ, சேம் அதே வேல்யூ தான் வரும். பி, பி பி, கியூ கியூ, பி கியூ, கியூ. அவ்வளோதான். நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் போட்டுக்கணும். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு எம், என். பி இஸ் ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல் செட்னா என்ன? உள்ள எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது வெற்றுக்கணம். வெற்றுக்கணத்தோட எந்த நம்பரை நம்ம
ஆட் பண்ணாலும் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்துட்டு கிடைக்காது. ஸோ வந்து நல் செட் இது, ஓகேங்களா? அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், அது நல் செட் தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல் செட் வெற்றுக்கணம், இது வந்துட்டு வெற்றுக்கணம். ஸோ இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ நல் செட் தான் நமக்கு ஆன்சர் வரும். அடுத்து A கிராஸ் A. A கிராஸ் ஏனா M, N A is equal to M, N. So A cross A is equal to M, M. M, N. அடுத்து N, N. N, M. N, N. B cross A அப்படின்னா அதுவும் நல் செட் தான். ஸோ பியோட எந்த எலிமெண்ட்ஸோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வராது. ஸோ அது நல் செட்டு, வெற்றுக்கணம். சரிங்களா? B cross A இது வந்துட்டு நல் செட்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸை வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.